இது படமா இல்ல இதான் படமா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண படம் தான் ஆலி. சரத்குமார் நடிச்சு மாதவ் ராமதாசன் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் ஆலி. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சரத்குமார் வந்து நாகர்கோவில் பக்கத்துல பயங்கரமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண மெக்கானிக், வெளி உலகத்துக்கு ஓகேவா. இவரோட பொண்ணு வந்து அவங்க கூட படிக்கிற ஒரு பையனை லவ் பண்றாங்க. அந்த பையனும் இவங்க பொண்ணும் நிறைய இடங்களை டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியா அவங்களோட அந்த லவ் லைஃபை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கட்டத்துல சரத்குமார் தெரிய வரவும் சரத்குமார் வந்து அந்த பொண்ணை கண்டிச்சு பாக்குறாரு. அந்த பொண்ணு கேட்கற மாதிரி தெரியல. பணக்கார வீட்டு பொண்ணுலாம் கேட்காது, கேட்கற மாதிரி தெரியல. என்ன பண்றாரு அப்படின்னா, என் பொண்ணை லவ் பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா, எனக்கு ஈக்குவலா அவனா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவனை எப்படியா தீர்த்து கட்டணும், அவனை என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை வந்து இது பண்ணணும். அந்த பையனுக்கு வந்து தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. அந்த பையன் மட்டும் தப்பிச்சானா தப்பிக்கலையா, அந்த பையனை அவர் என்ன பண்ணாரு, இல்ல அந்த பையன் வந்து அந்த பையனையும் ஒரு பொண்ணையும் சேர்த்து வச்சாரா, இவர் திருந்தி சேர்த்து வச்சாரா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த ஆலி. பொதுவா நான் ஒரு படம் பாக்குறேன், அந்த படத்துல வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஏதாவது நல்லா இருந்துச்சு, இது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல ட்ரை பண்ணுவேன். அப்படி என்னத்தை சொல்லி இந்த படத்தை விற்கிறது எனக்கு தெரியல. என்ன ஒண்ணுமே இல்ல. நான் படம் பாக்குறேன் அப்படின்னா அந்த படத்தோட காமெடியோ, அந்த படத்துல வரக்கூடிய லவ் சீக்வன்ஸோ, இல்ல எமோஷனலான காட்சிகளோ, இல்ல படத்தோட சஸ்பென்ஸ் ரிவீல் பண்றது, படத்துல இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ், படத்தோட ஸ்கிரீன் பிளே எனக்கு பயங்கரம் பிடிச்சிருந்துச்சு. பயங்கரமா நான் என்டர்டைன் ஆனேன். அந்த 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன மறந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா, இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, இது எனக்கு பிடிச்சிருன்னு சொல்லுவேன். இதுல அப்படி ஒண்ணுமே சொல்ல தெரியல. என்னத்த சொல்லி படத்தை விற்க, சும்மா பொய்யா சொல்ல முடியும் தெரியல. என்னத்த சொல்லணும், கொஞ்சம் கூட படம் வந்து பிடிக்கல. ஒரு எப்படி சொல்ல, ஒரு இளவு வீட்டுக்கு போய் படம் பார்த்த மாதிரி தான் அப்படி இருக்கு. நான் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது இடத்துல படம் பிக்கப் ஆகும், சரி கொஞ்சம் நல்லா போகும். ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சில எடுத்த உடனே எல்லா படங்களும் கதைக்குள்ள போயிடாதுல. ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் இல்ல இன்டர்வலுக்கு அப்புறம் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி செட் பண்ணிட்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல படம் கதைக்குள்ள போகுது, பிக்க போகுது. இன்னும் இல்ல. நானும் பேர பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது இடத்துல படம் சூப்பர் ஆகும், என்ஜாய் பண்ணலாம்னா ஒண்ணும் இல்ல. ஒரு ஆர்ட் பிலிம் பார்த்தா அப்படி இருக்கும். இந்த கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் பிலிம் பார்த்தா அப்படி இருக்கும். அமைதியா பார்ப்பாங்க. எந்த வித தியேட்டர்ல செலிப்ரேஷன் இருக்காது. உள்ள என்னங்க படம் ஓடுதா ஓலையே, படம் ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட படம் பிடிக்கல. எந்த விதமே எனக்கு தெரியல. படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஓகே, அந்த சீனை அந்த இதை என்ஹான்ஸ் பண்ற அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஓகே போட்டிருக்காங்க. ஸ்டோரியாவே படம் எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. ஸ்கிரீன் பிளேலாம் ஒரு மொக்க ஸ்கிரீன் பிளே தான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா படம் எந்த இடத்துலயுமே ஒரு கிரிப்பாவோ இழுக்கிறாங்க, போட்டு ஜவ்வா இழுக்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்ணாரு, ஒரு சரத்குமார் என்ன பண்ணாப்புல அப்படிங்கறத காமிக்க இழுக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு இதை வச்சு விஷயத்த வச்சு எமோஷனலா முடிச்சாங்க. இதுக்கா அவரு இந்த படத்தை எதுக்கு அவர் ஓகே சொன்னாரு அதான் தெரியல. சரத்குமார்ட்ட அவர் என்னத்த சொல்லி சரத்குமார்ட்ட வந்து இந்த படத்தை வந்து ஓகே பண்ண வச்சாருங்கிறதான் தெரியல. இதுல லுக்கு வேற அவருக்கு என்னமோ இந்த தலைமகன் ஒரு படம் உண்டு, சரத்குமார் படம் தலைமகன் ஒரு படம் உண்டு. அந்த படத்தை தான் சரத்குமார இன்ஜின்குள்ள தூக்கி போட்டு மூஞ்சி இன்ஜின் கருக்கிறோம். அந்த படம் நினைக்கிறேன் தலைமகன். அது இந்த திவான் ஒரு படம் உண்டு, பழைய படம் திவான் ஒரு படம். அதெல்லாம் இந்த மாதிரி லுக் வச்சிருப்பாப்ல. இந்த பார்த்ததில்ல காந்தியையும் பார்த்தது பாட்டு வரும். அதுல எப்படி அந்த முடியோட லுக்கே அந்த தொங்க விட்டுருப்பாப்ல, தாடி வச்சிருப்பாப்ல, தொங்க விட்டுருப்பாப்ல. அதுல வெள்ளை தாடி வெள்ளை முடி இருக்கும். இதுல அதே முடிய கருப்புல வச்சு ஏதோ ஒரு இதுல காமிச்சிருக்காங்க. அவரு பிசிக்கா அவரு இதெல்லாம் ஓகே, டைரக்டர்கிட்ட செல்ஃப் இல்லையே, அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட சரக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரத்குமார் நடிப்பு அந்த படத்துக்கு அவர் கேட்டது தானே. டைரக்டர் இப்ப என்ன கேட்டாரோ இந்த மாதிரி நடிப்பு கொடுங்க அப்படின்னா அவர் கொடுத்துருக்க போறாரு, அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப படத்துல நடிச்ச எந்த ஆர்டிஸ்டும் குறை சொல்ல தோணல. ஸ்டோரியும் சரி, ஸ்கிரீன் பிளே வீக்கான ஸ்கிரீன் பிளே. இந்த படத்துக்கு 5க்கு எத்தனை ப்ரோ கொடுப்போம் அப்படின்னா 1 கொடுக்குற அதிசயம் தான். எனக்கு பெருசா நான் என்டர்டெயின் ஆகல. ஏதாவது இடத்துல நான் சிரிச்சேன், ஏதாவது இடத்துல நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு ஓகேன்னு இருக்கும். அப்படி எதுவுமே இல்ல. படம் ஆரம்பிச்சு முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்துலயுமே நான் இதாவே இல்லை. ஏதோ படம் போய்கிட்டு இருக்குங்கிற நிலைமையில தான் இருந்தேன். இந்த படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா படம் உங்க நியர்பை தியேட்டர் அவைலபிளா இருக்கும், தாராளமா பாருங்க. இன்னொன்னு, ஏன் வர வர தலைமை வந்து சரத்குமார் வந்து இந்த மாதிரியான அந்த ஆணவ படுகொலை, இந்த மாதிரி, அதாவது என் ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, அவன் ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, இந்த மாதிரியான ஒரு ஆணவ காதல், ஆணவ கொலை, காதலுக்கு எதிரான படங்களா பண்றாப்லன்னு தெரியல. அவர் அதனால எதுவும் அந்த ஸ்டோரி பிடிச்சுதான் நான் தூக்குனேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கான்னு தெரியல. பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும், பாருங்க. நமக்கு பிடிக்கல, நான் இந்த படம் சஜஸ்ட் பண்ணவும் இல்லை. பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா.
இல்ல நான் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டேன் ப்ரோ, எனக்கு இந்த படம் பிடிச்சிச்சு ப்ரோ அப்படின்னு ஏதாவது ப்ரோக்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பரவாயில்ல, இவங்களுக்குலாம் அந்த படம் பிடிச்சிருக்கு, பரவாயில்ல, நமக்கு இந்த படத்துல பிடிக்கல. ஏன்னா படம் பிடிக்குது பிடிக்கலங்கிறது வந்து அவரவரோட சாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தானே, அது வந்து மாறுபடும், அது வித்தியாசம் இதே இல்ல. அப்படி யாருக்காவது பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. சரத்குமார் சாரோ இல்ல படத்தோட டைரக்டரோ இல்ல படத்தை அந்த பிலிம் சம்பந்தமான டெக்னீஷியன் யாருமே கமெண்ட் பண்ணிடக்கூடாது எனக்கு பிடிச்சிருச்சு அப்படி, அது தவறு. ஓகேவா? ஆடியன்ஸ் என்ன மாதிரி சாதாரண ஒரு ஆடியன்ஸ் படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த இடம் எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பெருசா நான் எந்த இடத்துலயுமே நான் என்ஜாய் பண்ணல, அதான் சொல்ல வரேன். அதுக்காக இப்ப இந்த படம் வந்து ஒரு வல்கரா இருக்கா ப்ரோ, குழந்தைகள் பார்க்க முடியாதா, ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம், குழந்தைகள் பார்க்கலாம், அந்த மாதிரியான ஆபாசமான காட்சிகள் இல்ல. நீ பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போய் இந்த படத்தை காமிச்சா கூட அந்த குழந்தை படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னப்பா படம் இது அப்படிங்கிற மாதிரியான கேள்விதான் உங்களை கேட்கும். ஓகேவா? படம் தான் பாருங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.